கூடுதலாக எங்களோட தமிழரசு கட்சியை பற்றி விமர்சனம் செய்கிறதையும் எங்களோட இதில் அது எங்களுக்கு கவலை. ஏன்னு சொன்னால் நேரடியாக நீங்கள் எங்களோட தலைவரை நாங்கள் வந்து ஒரு குற்றம் நடந்தாலும் தெரிஞ்சு அதை வெளிக்கொண்டா சரியான கஷ்டம். ஏன்னா பல காரணங்களை நான் பார்த்துருக்கிறேன். இந்த நிலத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தமிழ் மக்கள் அதிகமாக பறந்து வாழுகிற பூர்வீக தொன்மத்தினுடைய அடையாளங்களை கொண்டிருக்கிற ஒரு நிலத்திலே நீங்கள் இங்கே நீதிமன்றம் போட்ட கட்டளையே அவமதிக்க அத்துமீறி வந்து அதை தடை செய்ய போன பொலிசிக்கே ஒரு மதகுரு கை வைக்கிறது என்றால், சாதாரணமாக இந்த மீடியாவில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் ஒரு மீடியா ஊடகவியாளர்ன்றது நாங்கள் பிரிஞ்சிருக்கிற எல்லாரையும் உண்டாக்குறதான் மீடியாவுக்கு முக்கியமான இதாக இருக்குது. ஆனால் இந்த ஊடகவியாளரால் தான் அதாவது வந்து நேற்றைய விஷயங்கள் நீங்கள் நேரடியாக பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அது என்ன மாதிரி நடந்துண்டு. இதில் சம்மந்தப்பட்ட ஒரு ஆளும் அவர் வந்து இந்த திரிபண்ட ஊர்தி போய்க்கிலே அடிக்கி பிரச்சனைப்பட்டு கோர்ட்டில் வழக்கு நடந்து அவர்களுடன் இருந்த நான் தான் இருந்து துன்பப்பட்டு துயரப்பட்டு தான் நான் இங்கேருந்து போய் திருப்பியும் வந்து வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் வழியாக மீளவும் இன்றைக்கும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நாங்கள் தற்பொழுது திருகோணமலை மாவட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த மாவட்டம் என்பது ஈழத்தமிழர்களுடைய தலைநகரம் என்று அழைக்கப்படுகிற இந்த மாவட்டம் இன்றைக்கு பல்வேறு விதமான நெருக்கடிகளை சந்தித்து வருகின்ற ஒரு பிரதேசமாக மாறியிருக்கிறது. இந்த பின்னணியிலே இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் உரையாட போகிறோம். இந்த நேர்காணல் வழியாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மூத்த உறுப்பினரும் திருகோணமலை மாநகர சபையினுடைய உறுப்பினருமாகிய வித்துவான் என்று அழைக்கப்படுகிற செல்லத்துறை குமாரகுலசிங்கம் அவர்களைத்தான் அழைத்து வரப்போகிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கும். சரி, ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். திருகோணமலை என்பது இன்றைக்கு அதிகமாக பேசப்படுகிற ஒரு பிரதேசமாக இருக்கிறது. இன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்குமே அழுத்தங்களை சந்தித்து வருகின்ற அதே நேரத்தில் இங்கே வாழ்ந்து வருகிற தமிழ் மக்கள் பூர்வீகமான தங்களுடைய நிலங்களை இழந்து வருகின்ற ஒரு வேதனையான கால பகுதியிலே நாங்கள் சந்தித்திருக்கிறோம். எப்படி உணர்கிறீர்கள்? எப்படி இருக்கிறது மாவட்டம்? மாவட்டம் வந்து நான் அறிஞ்ச காலத்தில் இருந்த ஒரு பிரச்சனைக்குரிய மாவட்டமாக தான் இருக்கின்றது. அது எந்த காலமும் தீர்க்கப்படாமல் இருக்கின்றதை தான் நான் அதை சொல்ல முடியும். பிரச்சனைகள் வந்து நெடுக பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். எந்தெந்த கோயில் பிரச்சனை என்றாலும் எந்த பிரச்சனை என்றாலும் சாதாரணமாக ஒரு திருகோணமலையை பொறுத்தளவில் ஒரு மாநகர சபையை எடுத்துக்கொண்டால் இந்த மாநகர சபை என்று ஒரு பெரிய இடத்தை காட்டி அதிகாரத்தை சுருக்கி விட்டுட்டாங்க. காரணம் என்னென்னா, சுனாமி என்ற ஒரு போர்வையில் கடல் பாதுகாப்பு திணைக்களம், கடலோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கும் ஆர்டிஐக்கும் முழு அதிகாரங்களையும் கொடுத்துட்டாங்க. 300 மீட்டர் என்ற ஒரு அடிப்படையில் திருவண்ணாமலை நகரத்தை ஒரு அளவுக்கு சுற்றளவை பார்த்தாலும் 3 கிலோமீட்டர் அளவு தான் அதில் அளவாக இருக்கும். சீவி ரோட்டுன்ற ஒரு ரோட்டுக்கு அந்த கரையிலேருந்து அளந்து பார்த்தாலும் இங்கால காவர் பக்கம் இந்த அளந்து பார்த்தாலும் கிட்டத்தட்ட அதே 600 மீட்டர், ஒரு 700, எங்களுக்கு ஒரு 100 மீட்டர் அன்னளவாகத்தான் மாநகர சபைக்குரிய அதிகாரமாக இருக்கின்றது. அதை நான் இந்த சபையில் கூட நான் கேட்டேன். அது ஒரு 100 மீட்டர் ஆகும். காரணம் என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு மக்கள் போயிட்டு ஒரு வீட்டுக்கு ஒரு வரைபடம் கொடுக்குறேன்னு சொன்னால் கடல் பாதுகாப்பு சைன் பண்ணணும். எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை, அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்க. காரணம் என்னென்னா, கடல் பாதுகாப்பு அவங்களோட கொண்டோல்ல இருக்கிறபடியா. அப்போ எங்களுக்கு வந்து சாதாரணமாக இங்கே இருக்கிற ஆட்கள் முழு பேரும் கடலோரத்தை அண்டி தான் இருக்கிறவங்க. அப்போ சில விஷயங்கள் எல்லாம் அவங்க தங்கட ஏற்ற மாதிரி அந்த வரைபடத்துக்கு எல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க. அதை நான் இந்த சபையில் கூட நான் கதைச்சி பிரச்சனைப்பட்டேன். நான் ஒரு சாதாரணமாக ஒரு வறிய மக்களுக்கு அந்த வரைபடத்துக்கு அனுமதி கொடுக்குறேன்டா ஒரு தனங்களாக இருக்குது. வசதியானவங்களுக்கு எந்த விதத்தில் கொடுக்குறாங்களோன்னு தெரியாது. அதை நான் சபையிலையும் எடுத்து உரைச்சேன். நான் ஆகையால் 100 மீட்டர் அன்னளவாக அவங்களுக்கு கொடுத்து கொண்டு மிகுதி முழுக்க மாநகர சபைக்குரிய அதிகாரங்களாக கூட பெற்றால் தான் நாங்கள் அதை கொண்டு செல்ல முடியும், மக்களோட பிரச்சனையிலே தீர்க்க முடியும்.
அதோட அந்த மாநகர சபைக்கு வந்து அவங்கள எடுக்கிற இப்போ எங்கட சபையின் வேலை வந்து அவையில்ற கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற வந்து கழிவுகளையும் அது இதுகளை அந்த மாதிரியான அதிகாரம் மட்டும்தான் எங்களுக்கு இருக்குது. சரி, இப்படியான ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் முன்வைக்கிறீர்கள். திருகோணமலையினுடைய மிக முக்கியமான மத்திய பேருந்து நிலையம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? மத்திய யாருடைய அதிகாரத்துக்கு கீழே வருகிறது? அது எங்கட அதிகாரத்தில் தான் இருக்கின்றது. ஆனால் அந்த அதிகாரங்கள் எல்லாம் நாங்கள் அந்த அதிகாரத்தை தட்டி கேட்கும்போது அது பெரும்பான்மை இனத்து ஆக்களால் அந்த அதிகாரத்தை நாங்கள் எடுக்க இல்லாத காரணம் இருக்கின்றால் அரசியல்வாதிகளும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. மக்களோட அரசியல்வாதி பின்னணியில் இருந்து கொண்டு மக்களை தூண்டி விடுறதால அந்த அதிகாரங்களை நாங்கள் வந்து முழுமையாக பெற இயலாத நிலையில் இருக்குது. சரி, இந்த திருகோணமலையினுடைய மத்திய பேருந்து நிலையம் நாங்கள் நேற்று வந்து அந்த பகுதிக்கு போயிருந்தோம். அங்கிருந்து மக்களோட வந்து இங்கே நிலவரங்கள் தொடர்பாக அறியறதுக்கு சில மக்கள் கருத்து நிகழ்ச்சிகளையும் வந்து பதிவு செய்திருந்தோம். மிக முக்கியமாக ஒரு களப்பயணமாக வந்து அந்த பயணம் இருந்தது. நேற்று மழை பொழிந்து அந்த பிரதேசம் ஒன்றுமே நீர் தேங்கி இருந்தது. பேருந்து நிலையத்தை நோக்கி வந்திருந்த பயணிகள் வந்து அப்படியே தண்ணிக்குள்ளால் நடந்து போன அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. பேருந்து நிலையத்தினுடைய இருக்கைகள் அநேகமான இருக்கைகள் சேதமடைந்த நிலையிலும் இருக்கைகள் அற்ற நிலையிலும் அந்த கம்பிகளிலே மக்கள் குந்திக் கொண்டிருந்த அந்த நிலைமையை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. முழுமையாக பறவைகளுடைய எச்சம் அங்கு முகம் கொடுக்க முடியாத துர்நாற்றம் வீசுகின்ற பகுதியாக அந்த பகுதி இருந்தது. அதற்குள்ளே நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. திருகோணமலை நகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டமே சுற்றுலாத்துறைக்கு பெயர் போன ஒரு பகுதியாக இருக்கிறது. தமிழதாயக பகுதியாக இருக்கிறது. அநேகமான சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து செல்லுகிறார்கள். புனித நகரங்களாக காணப்படுகின்றன. திருக்கோணேஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கிற போது ஏன் அந்த பேருந்து நிலையம் கவனிப்பாரற்ற நிலையிலே இருப்பதை போல இருக்கிறது? யார் தடை செய்கிறார்கள் இந்த அபிவிருத்திகளை? காரணம் என்னென்றா அதிகாரம் முழுக்க எங்கள்கிட்ட இருந்தாலும் அதில் அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்து பெரும்பான்மை இனத்தவர் சில கட்டுப்பாடுகளில் வாரதுக்கு காரணம் என்னென்றா இவ்வளோ காலமும் நாங்கள் ஒரு டெண்டருக்கு அதை போட்டு கொண்டு வந்த நாங்கள் நடத்திக்க ஒரு சாதாரணமாக ஒரு பஸ்ஸுக்கு இவ்வளவு காசுன்ற அறவிட்டால் அவங்க தரையில அவங்கள ஒரு அத்துமீறி போகிறாங்க. நாங்கள் போட்டால் அங்கே ஒரு போலீஸை போட்டாலும் அவரும் பார்த்தும் பாராத மாதிரி இருக்காள். அப்போ அது எங்கட கொண்ட்ரோலில் இருக்கிறேன்னு சொன்னால் அதாவது போலீஸும் எங்களுக்கு ஆதரவு தரணும், அரசாங்கமும் ஆதரவு தந்தால் நாங்கள் அதை நல்ல வடிவாக டெவலப் பண்ணுவோம். இது ரெண்டும் இல்லாமல் அதை நாங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு போதிய பணமும் இல்லை. பணம் முழுக்க அங்கேருந்து வர பணம் நாங்கள் டெண்டர் போடுற காசு அவங்க தர மற்றவங்கள விடுறாங்க இல்லை. தனி நபர் ஒருத்தர் எடுத்து தானாகவே அதை கூடுதலாக கொடுத்து பணத்தை பெற்றுக்கொள்கிறார். அப்போ எங்களுக்கு இது இப்போ அரசாங்கம் எங்களுக்கு வர நிதியை கூட குறைச்சிட்டாங்க. அந்த காரணத்தால் நாங்கள் இனி வரிகளை கூட்டித்தான் இந்த இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், எல்லாம் செய்யணும். மாநகர சபைன்ற பெரிய இடம் தான். அப்போ அதே இடத்துல நாங்கள் இந்த மாநகர சபையை பொறுப்பெடுக்கும் போது எதுவித நிதியும் அங்கே இல்லாத நிலையில் தான் நாங்கள் பொறுப்படுத்தினாங்க. இனி நாங்கள் நிதியை கூடுதலாக வரியை கூட்டி தான் அந்த இப்படியான இதுகளை நாங்கள் செய்யலாம். ஆனால் அதுக்கு இடைஞ்சலாக எங்களுக்கு ஆளுநராக இருந்தாலும் சரிதான், போலீஸில் இதாக இருந்தாலும் தான், அரசாங்கம் இருந்தாலும் எங்களுக்கு முழுமையான ஆதரவு தார இல்லை. தனிப்பட்ட ஒரு மாநகர தலைவர் முதல்வரால் ஆர்ட்ட போய் கதைக்கும் பிரயோசனம் இல்லை. சாதாரணமாக ஒரு அன்றைய பிரச்சனையில் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு கூட அடிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்கள் என்றால் அதே ஒரு அதாவது வந்து ஒரு நீதிமன்றத்தால் போட்ட ஒரு கட்டளையை, நீதிமன்றம் போட்ட கட்டளையே அவமதிக்க அத்துமீறி வந்து அதை தடை செய்ய போன பொலிசிக்கே ஒரு மதகுரு கை வைக்கிறது என்றால் அதுக்கு பிறகு அந்த நிலையில் இந்த அரசாங்கமோ இந்த பெரும்பான்மை மக்களோ இருக்கிற நிலையில் நாங்கள் இதை பராமரிக்கிறதுக்கு சரியான இடைஞ்சலும் கஷ்டமாக இருக்கிறது. சரி, உங்களுடைய கருத்து நிலைப்பாட்டோடு நானும் கொஞ்சம் சற்று ஒத்து போகிறேன். ஏனென்றால் சூழ்நிலைகளை அவதானிக்க முடிகிறது. ஆனால் சட்டம் என்கிற ஒரு விடயத்தை இப்படியே நடைபெறுகிறது என்று சொல்லி நாங்களும் அந்த இடத்திலிருந்து விலகிச் செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. என்றால் அப்படி சென்றால்
நாளடைவில் அது கையேறு நிலைக்குத்தான் சென்று சேரும். இப்படி இருக்க நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். ஒரு தனிநபர் அதிகமான பணத்தை வசூலித்து அங்கே இடைஞ்சல்களை ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி. தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அரசு கூறிக்கொண்டு இருக்கிறது, லஞ்சம் ஊழலற்ற ஒரு நீதியான ஆட்சி நிலையை கொண்டு செல்வதற்கான அரசு என்று சொல்லி சில விடயங்களை அது மேற்கொண்டு கொண்டு இருக்கிறது. இந்த இடத்திலே நீங்கள் சட்ட நடவடிக்கைகளை வைத்தியாவது நாடினீர்களா? இந்த விடயம் தொடர்பாக, அதாவது மக்களுக்கான ஒரு முறையான சேவையை வழங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நகரத்தினுடைய மத்தியிலே இருக்கக்கூடிய பேருந்து நிலையம், அதை மாநகர சபையால் முறையாக கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது என்று சொல்லி சொன்னால், இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் சட்ட ஆலோசனைகளை வைத்தியாவது நாடினீர்களா? ஏதாவது செய்து நாங்க சட்ட ஆலோசனை எடுத்து சட்ட நடவடிக்கை எடுத்தாலும் நாங்க எடுக்கிறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். நான் நாங்க எங்களோட முதல்வர் இல்லாட்டியும் நாங்க ஒரு மாநில ஒரு அங்கத்தவராக இருந்தாலும் நாங்கள் அதுக்கு துணிஞ்சு நின்று செய்வோம். நின்று சட்ட நடவடிக்கை எடுத்தால் எங்களுக்கு யார் பாதுகாப்பு தரது? சட்ட நடவடிக்கை எடுத்த பிறகு நாங்கள் ரோட்டால் போய் வர்றதுக்கு யார் பாதுகாப்பு தரது? எங்களுக்கு யார் பாதுகாப்பு தரது? அந்த பாதுகாப்பு தந்தால் நாங்கள் செய்வோம். யார் உத்தரவாதம் தரமாட்டா நாங்கள் செய்வோம். மாநில அரசு செய்ய இயலாமன்ட்டு இல்லை. ஒரு அதாவது நேற்றைய விஷயங்கள் நீங்கள் நேரடியாக பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அது என்ன மாதிரி நடந்தது. இதில் சம்மந்தப்பட்ட ஒரு ஆளும் அவர் இந்த திரிபண்ட ஊதி போய்க்கலையே அடிக்கி பிரச்சனைப்பட்டு கோர்ட்டில் வழக்கு நடந்து கைது செய்து எச்சரிக்கப்பட்டு விட்டால் அவரும் அந்த இடத்துல இருக்கிறார். அப்போ அப்படியான காடையர்கள் எல்லாம் இங்கேயே பிறந்து விழுந்தவங்க. என்னையோ மாநில முதல்வரையோ எல்லாரையும் நன்கு அறிஞ்சவர்கள். நாங்கள் எங்கே போகிறோம் பாரம்ண்டு அவங்க நல்லா உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஆட்கள். ஒரு போலீஸ் உயர் அதிகாரிக்கே ஒரு மதகுரு, நாங்கள் ஒரு மதகுரு ஒரு வாகனத்தில் போகும்போது ஒரு பஸ்ஸில் போகும்போது மதகுருமாருக்கு ஒதுக்கப்பட்ட இடமண்டைக்க நாங்கள் மதகுருவை கண்டோட நாங்கள் ஒளிம்பி சாதி இருங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் அப்படியான ஆக்கள்லாம் தமிழாக்கள். எங்களோட பரம்பரை அப்படி மரியாதை கொடுத்து வந்ததான் தமிழர் பரம்பரையும் தமிழரசு கட்சியும். நான் தமிழரசு கட்சியில் 45 வருஷமாக இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு கட்சியில் உள்ள ஒரு மெம்பர் பிளவிட்டாலும் தட்டியடை இப்படி செய்யாது அப்படி நாங்கள் அதை வழி நடத்துகிற ஆக்களாக தான் இருந்த நாங்கள். அப்போ அதே நேரத்தில் நாங்கள் இவங்களோட முட்டி மோதுகிற அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ பலம் காணாது. காரணம் நாங்கள் ஒன்று செய்தால் உங்களுக்கு தெரியாது. நான் சில பிரச்சனைகள் மனத்தடியில் ஒரு அமலன்னு சொல்லி ஒரு இது இருக்கல, நாங்கள் எடுக்கல, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நாங்கள் எந்த விஷயத்திலையும் நாங்கள் முதல்வருக்கு ஏழாமண்டி இல்லை, ஏழும் முதல்வருக்கு மேலும் எங்களுக்கு மேலும். ஆனால் அவருக்கும் பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஆனால் இந்த பாதுகாப்பு காரணங்களை கருதித்தானா நீங்கள் அந்த இடத்தை தவிர்த்தீர்கள் என்கிற ஒரு கருத்து மக்களிடத்தில் இருக்கிறது. என்று சொல்லி சொன்னால், நான் நேரடியாக விடயத்துக்கு வருகிறேன். இந்த கடற்கரை வீதியில் வைக்கப்பட்ட இருக்கின்ற இந்த புத்தர் சிலை தொடர்பான விவகாரம் இன்றைக்கு அதிகமாக பேசப்படுகிறது. இந்த சமூக வலைத்தளங்கள் எங்கும் அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிற, தமிழ் பேசுகிற மக்களுடைய மனங்களிலே வேதனைகளை ஏற்படுத்தி இருக்கிற விடயங்களாக மாறி இருக்கின்ற. ஏனென்றால் இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கு என்பது எல்லோருக்கும் சமனானது அல்ல என்கிற ஒரு நிலைப்பாட்டை அது மீளவும் நிரூபித்திருக்கிறது. அதன் பின்னே இருக்கக்கூடிய கதைகளுக்கு நாங்கள் பின்னர் வருவோம். ஆனால் இந்த இடத்திலே தமிழரசு கட்சி சார்பாக அங்கே முன்னிலையாக இருக்கவில்லை, அங்கே மேயர் வரவில்லை என்கிற சில குற்றச்சாட்டுகள் எல்லாம், அதாவது அவர்களுடைய அந்த பிரசன்னம் என்பது அங்கே அதிகமாக இருக்கவில்லை என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக அங்கே அந்த களத்துக்கு நாங்கள் விஜயம் செய்திருந்த போது எங்களையும் வெளியேறுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் நாங்கள் நிலைமைகளை விளக்கி அங்கே உட்சென்று சில விடயங்களை பதிவு செய்திருந்தோம். அந்த இடத்துல அவர்கள் கூறிய ஒரு கருத்து நிலைப்பாடு என்பது, இங்கிருக்கின்ற மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அவர்கள் எங்களோடு ஒத்து போகிறார்கள், வெளியிலிருந்து வருகிறவர்கள் தான் இதை குழப்புகிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் கதை கட்டுவதை போல சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். நீங்கள் பாதுகாப்பு கருதி உங்களுடைய பாதுகாப்பு தேவையுமே நியாயமான கருத்து. அங்கே சென்று முட்டி மோதி உங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் வரக்கூடிய செயற்பாடுகளிலே ஈடுபடுங்கள் என்று சொல்லி நாங்கள் குறிப்பிடவில்லை. ஆனால் இந்த அமைதியையும் விலகிச் செல்லுதலையும் அவர்கள் இன்னும் ஒரு முகமாக புரிந்து கொள்ளுகிறார்கள். இதற்கு என்ன செய்ய போகிறோம்? மக்கள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் கதைப்பாங்க, அங்கேயும் கதைப்பாங்க. அங்கே தமிழாக்களும் அவங்களுக்கு சார்பாக ஒரு சிலர் இருந்ததை நான் பார்த்துருக்கேன். ஒரு சிலர் கதையை ஒட்டுமொத்த தமிழர்கள் தான் இப்படியான கதைப்பார்கள்னு தெரியாது. அவர்களுக்கு எல்லா விஷயமும் எல்லா விவரமும் ஏன்னா நாங்கள் இங்கே இவ்வளோ காலமாக இந்த இனக்கலவரங்கள்லேருந்து நான் வெளியில் போகாத அளவுக்கு நாங்கள் அடக்கப்பட்டிருந்த நிலைமை அவங்களுக்கு தெரியாது. அவங்க இப்படியான ஒரு இதுகளை சொல்லி அவர்கள் வீட்டிலேருந்து எதுவும் கதைக்கலாம். அந்த இடத்துக்கு மாநில தலைவர் போனாலோ ஆர் போனாலோ கிட்டையும் நிச்சயம் தாக்கப்பட்டிருப்பாங்க. நாங்கள் போனாலும் தாக்கப்பட்டிருப்பாங்க. நாங்கள் தாக்கப்பட்டு எங்களோட உயிருக்கு என்ன நடந்திருந்தா இந்த மாநகர சபையை கொண்டு போகிறதார்
அதுக்கு பிறகு நாங்கள் ஏழுமான வரைக்கும் நாங்கள் முயற்சி செய்கிறோம். இதுகளை நாங்கள் தவிர்க்கிறதுக்கு பார்க்குறோம். அதே தரத்தில் முதல்வர் அங்கே போகிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாநகர சபை மூடப்பட்ட ஊழியர் யாருமே இல்லை. அன்று முதலாவது மாநகர முதல்வருக்கு சுயினம் காரணமாக இருக்கிற சபை நடந்ததுக்கு சுயினமாகின சபையை நேரத்தோட முடிவு செய்கிறோம். அடுத்த நாள் இரவோடு அவங்க திட்டம் போட்டு செய்கிறாங்க. விடிய மழை பெய்யுது. அந்த இதுக்குள்ளேயே அவங்க மழையை நான் போகும்போது ஆமதூர் கதிரையில் மலைக்குள்ளேயே இருக்கிறேன். நான் தூரத்துலேருந்து பார்த்தேன். ஒரு சில ஆட்களை எனக்கு நான் நன்கு அறிஞ்சேன். நான் அவங்கள ஒரு நான் அதை பற்றி விபரம் சொல்லல. அவர்களை கண்ட பிறகு ஏன்டா அவர்கள் என்னே காட்டி விட்டுருப்பார்கள். இவர் ஒரு தீவிரமான ஆள் என்று காட்டியிருப்பான்ற ஒரு காரணத்துக்காக வாண்டி. இந்த பிரதேச தமிழ் மக்கள் அல்லது சிங்கள மக்கள்? சிங்கள மக்கள். நானும் மோதிங்கி தூரத்துல இருந்தா அதில் நடந்ததெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தேன். நான் அப்போ நான் இதில் அனுபவப்பட்டேன். நான் ஏற்கனவே நான் அனுபவப்பட்டு அதுயா போய் அங்கே போய் இங்கே போய் இவ்வளோ துன்பப்பட்டேன் நான் இந்த எங்களோட மக்களுக்காக வேண்டி. அதுக்காகத்தான் இந்த மக்கள் என்னையே தேர்ந்தெடுத்தவங்க, அதிக வாக்களால் என்னையே தேர்ந்தெடுத்தவங்க எங்களோட வட்டார மக்கள்ன்றா நான் ஒரு காவலனா இருக்கணுமென்று இருக்கிறேன். அதுக்குள்ளே போய் நான் போய் அதுக்குள்ளே போயிட்டு போகிறதுன்றா நான் கூடுதலாக நீங்கள் யாரை கேட்டாலும் திருவண்ணாமலையில் என்னையை கேட்டால் ஒரு கூடாதடி யாரும் சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு ஃபேஸ்புக்லேயும் என்னை பற்றி யாரும் போட மாட்டாங்க. சரி, அப்படியானால் இந்த சூழ்நிலையை எப்படித்தான் கையாள போகிறீர்கள்? கையாள போதும்னா இந்த ஒரு பொறுப்பு இருக்கிறது. நேற்றும் அந்த இடத்திலே தன்னுடைய இனவாத கருத்துக்களை வெளிப்படுத்திய ஞானசார தேரர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். மிக முக்கியமாக தமிழரசு கட்சியை சாடி இருந்தார். இந்த தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்களை சாடி இருந்தார். இப்படியெல்லாம் இருக்கிற போது எப்படி இந்த சூழ்நிலையை நீங்கள் கையாள போகிறீர்கள்? ஏனென்றால் ஒரு பக்கம் உங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறது, இன்னும் ஒரு பக்கம் அவர்கள் நிலத்தை விழுங்கி கொண்டிருக்கிறார்கள். பௌத்தம் என்கிற பெயராலே என்ன செய்ய போகிறீர்கள்? இதுக்கு பதில் இந்தியா தான் சொல்லணும். குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், அதே இந்தியா வடகிழக்கிலே 1000 விகாரைகளை அமைப்பதற்கான நிதியினையும் பங்களிப்பு செய்திருக்கிறது. அதே இந்தியா இங்கே இருக்கின்ற இந்து சைவ ஆலயங்களையும் புனரமைப்பு செய்திருக்கிறது. எப்படி நீங்கள் இந்தியாவை எதிர்பார்க்கிறீர்கள்? இந்தியா உலகத்தில் நான் இதனில் இந்தியா தண்ட நாட்டில் ஒரு சுயநலம், ஒரு தண்ட நாட்டு நலனுக்காண்டி எங்களை தமிழ் மக்களை தான் இங்கே பகடக்காயாக பாவிக்கிறாங்களே தவிர எங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சிருந்தா வடகிழக்கு நினைச்ச ஒரு மாகாண சபையை போலீஸ் அதிகாரம் மற்றது காணி அதிகாரங்கள் எங்களுக்கு தந்து இந்த ஒரு தேர்தலை நடத்தி செய்திருக்கலாம். அவர்கள் என்னென்னா எரியிற எண்ணெயில் தூண்டி எங்களோட இடத்தை வச்சு இனக்கலவரத்தை வச்சு நான் அதை செய்கிறேன் இதை சேர்ந்து சம்பூர் ஒரு இடமா ஒரு பிரதேசமாக எல்லா நாடுகளும், இந்தியா மட்டுமில்லை எல்லா நாடுகளும் பங்கு போட்டு கொண்டிருக்காங்க. இந்த அரசாங்கம் இதை பற்றி புரியவே இல்லை. நாங்கள் வடக்கு கிழக்கு கட்டுனாங்க. இப்போ வடக்கு கிழக்கு எங்கட இலங்கையிலே முழு இலங்கையுமே சிதறி போய் கிடைக்க, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பங்கா போயிருக்கு. ஆனால் அனுர திசாநாயக்காட இதுகளை நான் வரவேற்கிறேன். எல்லாம் அவர் எங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாலும் அவரோட சேர்ந்திருக்கிறவங்க விடுற மாதிரியும் இல்லை. நான் அனுர திசாநாயக்காட இதுகளெல்லாம் நான் வாசித்து பார்த்த இடத்துல அவர் ஒரு நல்லவர் நேர்மையானவர்ன்றதை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். ஏன்னா இந்த போதவாசி உலகத்திலேயே யாரும் செய்யாதவண்ட இப்போ செய்துட்டு எங்களுக்கு எதுவும் செய்யணும்னு நினைச்சாலும் அவரோட கூடி நிற்கிறவங்க. ஆனால் அவருடைய காலத்தில் தான் இதே திருகோணமலையில் நடந்த அனர்த்தங்களை நீங்கள் மறந்து விட முடியாது என்று நினைக்கிறேன். அவங்களோட அதாவது 21ஆம் தேதி ஒரு போராட்டம் ஒன்று இருக்கிறது நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. அந்த போராட்டத்துக்கு இதே ஆக்களை இதே வந்த பஸ்ஸில் போக வேண்டிய கட்டங்களும் இருக்குது. பணவளமும் அங்கே வேலை இருக்குது. இந்த போராட்டத்துக்கு இங்கே வந்தவங்களும் போகலாம். ஆனால் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டத்துக்கும் அதில் வந்த ஆக்களும் போகலாம். ஏன்னா அப்படியான ஆக்களும் அதில் சம்மந்தப்பட்ட ஆக்கள். அதால் நாங்கள் அனுர அரசாங்கத்தில் அவர சிச்சுவேஷனில் இப்போதைக்கு இந்த சில பிரச்சனையில் அவர் பார்த்தும் சரி பிள்ளை என்றாலும் அதை அவருக்கு மனதில் சரியென்று பட்டாலும் அது என்ன செய்யறன்னு ஒரு. ஆனால் ஜனாதிபதி நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றுகிற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டு விட்டது, முடிவு எட்டப்பட்டு விட்டது, நீங்கள் இனி இனவாதத்தை கக்க போகிறீர்களா கக்க வேண்டாம் என்கிற ஒரு துணிப்பொருளில் அவர் கருத்துக்களை பகிர்ந்திருந்தார். அப்படியானால் அவருடைய கருத்தின் பிரகாரம் நீங்கள் அவருடைய அந்த சில கருத்து நிலைப்பாடுகளை நீங்கள் ஆதரித்து பேசுவதன் காரணமாக இந்த விடயத்தை நான் கேட்கிறேன். இல்லை பிரச்சனை முடிவடைந்து விட்டதா? இல்லை சந்தர்ப்பம் சூழ்நிலையில் அவருக்கு அங்கே கதைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் இருக்குது, அவசியமும் இருக்கின்றது.
காரணம் என்னென்னா அவர் அரசியலை கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு இப்படியான ஒரு பெரும்பான்மையின மக்களுக்கு ஒரு 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 இடைவெளியை விட வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கிறது. சார்பாக கலைக்க வேண்டிய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவருக்கு ஏற்பட்டிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நானும் இப்போ 45 வருஷம் அரசியல் செய்தேன்னா நான் அரசியல் படித்தது எங்களோட சம்பந்தரையாட்ட இருந்தால் நான் படித்தேன். நான் சில நேரம் சம்பந்தரையா பிளவிட்டாலும் நான் அதை சுட்டி காட்டினே 2 பேர் நான் இருந்துருவேன். பேருந்து அவர் தனியாக கூப்பிட்டு என்னோட கதைப்பேர் என்ன பிரச்சனைண்டு அதுக்காக தீர்வும் எனக்கு சொல்லுவேர் செய்வேர் எல்லாம் செய்வார். அப்படித்தான் அந்த அரசியலில் தந்திரங்கள் இருக்குது. அதை மாதிரி தான் சில இந்த சந்தர்ப்பம் சூழ்நிலையில் அனுர திசாநாயக்கா அப்படி சொன்னதை நான் அதை அவர கால நேரம் அவர் அரசியல் இதுகளை வச்சு அவர் சொன்னதே தவிர அவர் உள்மனதோடு சொல்லியிருப்பேரென்று நான் நினைக்க இல்லை. எந்த அபிப்பிராயம் அது. தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த அரசனுடைய காலத்திலே தமிழ் மக்களுக்கு சாதகமான சில நிலைமைகளை ஏற்படுத்தலாம் என்பது உங்களுடைய ஒரு கருத்து நிலைப்பாட்டிலிருந்து வெளிப்படுகிற விடயமாக நான் புரிந்து கொள்கிறேன். அண்மையிலே பாராளுமன்றத்தில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் கிளிநொச்சி மாவட்ட பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். இந்த பொருளாதார நிலையங்களை மீளுருவாக்குவது தொடர்பாக வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கின்ற தமிழ் மக்களிடத்திலே பொருளாதார மீழ்ச்சியை உருவாக்கக்கூடிய இந்த உற்பத்திகளை பெருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை அமைப்பது, இந்த நிலத்தை பொருளாதார ரீதியாக வளப்படுத்த வேண்டியது தேவையை தன்னுடைய உரையில முழுமையாக சிறப்பாக வெளிப்படுத்தியிருந்தார். இப்படியான தளங்களுக்கு இந்த அரசு தயாராக இருக்கிறதா? தயாராக இருக்குதுன்னு இல்லை, நாங்கள் கடமை இல்லை தீர்த்து மக்களை வழிபடுத்துவதாக இருந்தால் இப்படியான தேவைகள் உணரப்படுகின்றன. நாங்கள் அரசாங்கத்தை இதை எதிர்பார்க்க இயலாது. புலம்பெயர்ந்த தமிழர்களோ அவர்கள் இங்க முதலீடுகளை செய்து பலப்படுத்தலாமே ஒழிய அரசாங்கம் எங்களுக்கு செய்து தரும் என்ற நம்பிக்கை இல்லை. அரசனுடைய கடமை இருக்கிறது. தன்னுடைய நாட்டு மக்களுக்கு எப்படி தெற்கிலே இந்த தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுகின்றன, தொழில் மையங்கள் உருவாக்கப்படுகின்றன, அதே போன்று வடக்கில் ஏற்கனவே இருந்திருக்கின்றன. அப்படியான மையங்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்தது உங்களுடைய கருத்தின் பிரகாரம் வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகள் இங்கே ஈர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் அது எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழர்களாக இருக்கட்டும் அல்லது ஏனைய தொழில் முதலாளிகளாக இருக்கட்டும், இங்கே அப்படியான தொழிற்சாலைகளை உருவாக்குவதாக இருந்தால் முதலீடு என்பது ஒரு நீண்டகால அடிப்படையில் தான் இட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஏனென்றால் முதலீடு என்பது உங்களுக்கு தெரியும் 5 வருடமோ 10 வருடத்திற்குள்ளே அந்த அவுட்புட் அந்த வெளிப்பாடுகளை நாங்கள் எடுத்து விட முடியும். ஆக ஒரு 100 வருஷ திட்டமாக இருக்கும், 150 வருட திட்டமாக இருக்கும். இப்படி நீண்டகால அடிப்படையிலே மேற்கொள்ளுகின்ற அந்த ஒரு முதலீட்டை இடுவதற்கு இந்த நிலைமை இங்கே சரியாக இல்லாத போது எந்த முதலீட்டாளர்கள் இங்கே வருவார்கள், எப்படி முதலீட்டாளர்கள் கவரப்படுவார்கள்? ஆகவே இதற்கு அரசு தான் தீர்வை கொடுக்க வேண்டும். அரசு வடகிழக்கில் தீர்வு கொடுக்கணும்னு சாதாரணமாக அந்த குந்தூர் மலையில கூட பெரும்பான்மையாக தமிழர்கள் வாழ்கிற இடத்துலையே அவர்கள் அங்கே உள்ள அந்த குருமாருக்கே தாக்க போய் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. அப்போ அதை விட நாங்கள் இங்கே மூன்றின மக்களோடையும் முட்டி மோத வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் எங்களை பொறுத்தளவில். அப்போ நாங்கள் இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தளவில் நாங்கள் ஒரு சுற்ற வர நாங்கள் ஏதோ நான் ஒரு பிரச்சனை எடுத்தால் நான் அந்த ஒரு சிங்கள கிராமத்தை தாண்டி தான் போக வேண்டி வரும். நான் ஒரு பஸ்ஸில் ஏறிக்க இந்நாள் இந்த பஸ்ஸில் ஏறினா இடையில நாங்கள் தாக்கப்படுவோம். அப்படியான சம்பவங்கள் 83க்கு பிறகு 85 89ஆம் ஆண்டுலாம் நடந்ததும் இருக்குது. அப்போ அந்த இதுகள் எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாங்கள் வடகிழக்கை பற்றி காய்க்க வேண்டிய ஏன்னு சொன்னால் இன்றைக்கு சாதாரணமாக இந்த வடக்கில் இருக்கிற மக்களை பாருங்கள். இன்றைக்கு ஒரு முதலமைச்சராக விக்னேஸ்வரன் இன்றைக்கு இதாக ஒரு அதிகாரத்தை கொடுத்தோம். என்ன செய்தாங்க? உள்கட்சிக்குள்ளேயே சண்டையை பிடிச்சி அந்த அபிவிருத்திக்கு வந்த காசையே திருப்பி அனுப்பப்பட்டது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் ஒரு மூன்றின மக்களோடையும் போட்டி போட்டு தான் இந்த மக்கள் எங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு விட்டுருக்காங்க. நாங்கள் அவங்களையும் பார்க்க மூன்று இனத்த மக்களோட எப்படி இவங்களோட போனால் அவன் மோதுவான், இவனை போட்டால் இவன் மோதுவான், அப்படியான சிச்சுவேஷனில் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் அரசாங்கத்தை பாய்க்கிறதுன்றது அவங்கள ஒரு தரக்குறைவாக கதைக்கிறதுன்றது அது எங்களோட தலையிலே மண்ணை வாரி கொட்டுற மாதிரி தான் இருக்கும். காரணம் என்னென்னா நாங்கள் அனுபவப்பட்டோம். ஆனால் அவர்களிடத்துல அது ஒரு தவறான புரிதலை கொடுக்கிறது இருக்கும், இல்லாமல் இல்லை. இப்போ அதாவது பெரும்பான்மை என்றா சில விஷயங்களை நாங்கள் அரசாங்கத்தோட ஒத்து போகிறதுண்டா ஒத்து போகணும், இல்லாட்டி இல்லை. இப்போ எல்லாரும் எம்பிமாரும் இப்போ பாதுகாப்பு கேட்குறாங்களா, எனக்கு தான் உனக்கு தாண்டு கேட்குறாங்க. அதே காலகட்டத்தில் சாதாரணமாக அடுப்பமே இப்போ நாங்கள் ஒரு மாநசபை அமைக்க எங்களுக்கு ஒரு கட்சியால் ஆதரவு தாரண்டு கடைசி நேரங்களில் கைவிரிக்கி விட்டுட்டாங்க. நாங்கள் எங்கே போனாங்கள்? மாட்டு கட்சி முஸ்லீம் காங்கிரஸோட போய் சேர்ந்தோம்.
என்ன காரணம்? என்ன காரணம்? எங்கட அதில் இருந்தால் 4 தான். அந்த அந்த 4 அவங்களுக்கும் நான் மேஜரா நான் அவர் எங்கட சுப்ரா தலைவர் அவருக்கு செல்ராஜாக்கு நாங்கள் அவருக்கு கொடுக்குறோம். நான் எனக்கு பதவி ஒன்றும் வேணாம், எங்களுக்கு ஆதரவாதார கட்சின்னு சொல்லி முஸ்லீம் காங்கிரஸ் இவங்களுக்கு சங்கு கட்சி கேட்டோம், நீங்கள் வாங்க, நாங்கள் உங்களுக்கு டிப்யூட்டி மேஜர் இதை நாங்கள் தாரோம் சொன்னால் ஓமன்னு போட்டு கடைசி நேரம் கைவிரிச்சு விட்டுட்டாங்க. அப்போ இரவு 10 மணி. அப்போ அடுத்த நாள் நாங்கள் மற்ற கட்சியை கூப்பிட்டு சிங்கள கட்சியையும் கூப்பிட்டு யூஎன்பியையும் கூப்பிட்டு இவங்களையும் கூப்பிட்டு கதைச்சி தான் இந்த சபையை நாங்கள் நடத்தினாங்க. இதுக்குள்ளேயே இருக்கிற எங்களோட சகோதர கட்சி கூட எங்களை கைவிரிச்சு விட்டவங்க. எனக்கு அவங்க வந்தாலே எங்களுக்கு ஆதரவு காணும். மற்றவங்களோட இதுன்றதுன்னா அதிகாரத்தமாக இன்னும் கொஞ்சம் கூட செய்யலாம். இப்போ நாங்கள் சில அதிகாரங்களை கையில் எடுக்க வேண்டி வந்தால் சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா இவங்க ஏற்கனவே பேரம் பேசினவங்க மற்ற கட்சிகளோட எங்களை இல்லாமாக்குறதுக்கு. அது கடைசி வரைக்கும் இங்கே திருவண்ணாமலையில் நடக்காது. தமிழரசு கட்சியை வீழ்த்த நினைக்கிறோம், அவங்க தான் மீழ்ந்து போவாங்க. சரி, இறுதியாக ஒரு வினா. திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியாதல்ல, கிட்டத்தட்ட 10-15 வருடங்களுக்கு முன்பாக இந்த மொத்த சனத்தொகையிலே சுமார் 64% பதிவு செய்திருந்தார்கள் தமிழ் மக்கள். இன்றைக்கு தமிழ் மக்களுடைய எண்ணிக்கை என்பது, அதாவது வீதத்திலே சுமார் 29% அது குறைவடைந்திருக்கிறது. சுமார் 0.4% இருந்த சிங்கள மக்கள் இன்றைக்கு 20 தாண்டி கிட்டத்தட்ட 24% வந்திருக்கிறார்கள். முஸ்லிம் மக்கள் அதிகரித்திருக்கிறார்கள். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் தமிழ் மக்கள் தங்களுடைய நிலங்களை விட்டு பல்வேறு காரணங்களுக்காக காலங்காலமாக இடம்பெயர்ந்திருக்கிறார்கள், துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இங்கிருந்து தமிழ்நாட்டிற்கு சென்று அங்கும் ஏதிலிகளாக வாழ்ந்து வருகிற மக்கள் இருக்கிறார்கள். பிரித்தானிய தமிழர் பேரவை சில விடயங்களை அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், இந்தியாவில் இருக்கின்ற ஈழத்தமிழ் மக்களை மீள அழைத்து இங்கே திருகோணமலையில், அதாவது திருகோணமலையை பூர்வீகமாக கொண்ட மக்களை, இங்கே வர விரும்புகிற மக்களை அழைத்து அவர்களை குடியேற்றி நிலத்தினுடைய தமிழ் மக்கள் செறிவை மேம்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஒரு அழுத்தத்தை நிலம் கடந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அதாவது பிரித்தானிய தமிழர் பேரவை. இதெல்லாம் இப்படியாக பல நான் ஒரு உதாரணத்தை குறிப்பிடுகிறேன். இவ்வாறு பல்வேறு சமூக மட்டத்திலே அமைப்புகள் போராடி கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் நீங்கள் இந்த நிலத்திலே மக்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஏதாவது தந்திரோபாயங்களை வகுத்திருக்கிறீர்களா, அல்லது எதிர்காலத்திலேயே இது சார்ந்து நீங்கள் ஏதாவது செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கான திட்டங்கள் இருக்கிறதா என்றால் இது மிக முக்கியமான ஒரு தேவை, ஒரு கேள்வியாக நான் பார்க்கிறேன் என்று சொல்லி சொன்னால், இந்த நிலத்திலே நீங்கள் குறிப்பிடுகின்ற பல்வேறு, அதாவது இன்றைக்கு நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து உரையாடிய இந்த நேர்காணலில் கூட உங்களுடைய பாதுகாப்பு பிரச்சனை என்பது கூட பல்வேறு தளங்களிலே நிற்கிறது. இந்த எல்லை கிராமங்கள் சூறையாடப்பட்டு இருக்கின்றன, அதற்கு பல பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் உதவி இருக்கின்றன. இவ்வாறாக சிங்கள மக்கள் தொகை என்பது அதிகரித்திருக்கிறது. இது தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழலை இங்கே உருவாக்கி இருக்கிறது. ஆகவே தமிழ் மக்களுடைய இருக்கின்ற மக்களையாவது தக்க வைத்துக் கொள்வதற்கு, இந்த மக்கள் தொகையை மேம்படுத்துவதற்கு ஏதாவது உபாயங்களை வகுத்து வைத்திருக்கிறீர்களா? அதாவது உபாயங்கள் என்ன மாதிரின்னு சொன்னால், அங்கே புலம்பெயர்ந்த தமிழாக்கள் நியாயமான பேர் இங்கேருந்து வெளிநாடு போயிட்டாங்க. அவங்க அங்கேருந்து இங்கே இருக்கிற இந்த பதிவில் இருக்கிறவங்க எல்லாரும் குறிப்பிட்ட அளவு தூரம் வெளியில் போயிட்டுருக்காங்க, ஆயிரக்கணக்கில். அதே மாதிரி எல்லா இடங்கள்லேயும் போயிருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ கூடுதலாக இந்தியாவில் அகதி முகாமில் இருக்கிறவங்க கூட திருவண்ணாமலையில் கூடிய இலங்கையிலே திருவண்ணாமலை ஆக்கெல்லாம் கூடுதலாக இன்றைக்கு அகதி முகாமில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நானும் ஒரு அகதியாக அங்கே 4-5 வருஷம் அங்கே இருந்தால்தான், அவர்களுடன் இருந்த நான் தான் இருந்து துன்பப்பட்டு துயரப்பட்டு தான் நான் இங்கேருந்து போய் திருப்பியும் இன்றைக்கு இருக்கிறேன். அதில் காரணம் என்னென்னா, அவங்க இங்கே அகதியாக வந்தவங்க கூட இன்றைக்கு இருக்கிறதுக்கு இடமும் இல்லை. சில இடங்களில் அந்த ஒஃபர்ன்றது அந்த நிறுவனம் கொஞ்சம் உதவி செய்து எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொண்டு இருந்தவங்க. அப்படி அங்கேருந்து பாராக்களுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஏதும் ஒழுங்கு செய்து இங்கே ஒரு அவங்க இடங்களில் ஒரு வீடுகளை கட்டி கொடுத்து ஒரு தொழிலை ஏற்படுத்தி அரசாங்கம் செய்யாது. அரசாங்கம் செய்கிறதுன்றதே அது நாங்கள் அவங்களுக்கு இப்போ 100க்கு ஒரு 5%-2% செய்வாங்க. ஒரு இந்த உலக நாட்டுக்கு காட்டுறதுக்காக செய்வாங்க. புலம்பெயர்ந்தாக்கள்லாம் இதுக்கு கர்சனையாக எடுத்து அவங்கள இங்கே நாங்கள் உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு செய்கிறோம்ண்டு ஒரு ஒழுங்கு செய்து வேண்டாம் அவங்கள ஒரு 200, 300, 400, 500 குடும்பங்களாக முதல்ல இறக்கி அவங்களுக்கு ஒரு கூடுதலாக அந்த கடற்தொழிலாக்கள்லாம் நாங்கள் கூடுதலாக இருக்கிறாங்க. எனக்கு தெரியும். அந்த இடங்களில் அரசாங்கத்தை நாங்கள் எதையும் அவங்கள அபிவிருத்தி செய்வாங்களோ விட்டால் வராமல் செய்கிறது. அவங்களுக்கு இங்கே வந்தாலும் கரைச்சல் தானே, வாக்குரிமை கூடியிருந்தானே.
அதே நேரத்தில் நாங்கள் 94,000 வாக்கு எங்களுக்கு இருக்குது இங்கே. இது சார்ந்து நீங்கள் ஏதாவது முன்னெடுப்புகளை முயற்சிகளை செய்திருக்கிறீர்களா? ஆரம்பகட்ட முயற்சிகளை செய்திருக்கிறீர்களா இங்கே மக்களை மீள்குடியேற்றுவது தொடர்பாக? அதாவது நிலத்தை விட்டு வெளியேறிய மக்கள் இங்கே மீள வருவதற்கு தயாராக இருக்கின்ற மக்கள் தொடர்பாக. இப்போ அதாவது வந்து ஒரு பார்லிமெண்ட்டில் எங்களை சம்பந்தரையாக இருக்கிற காலத்திலேருந்து எல்லாரும் அப்படி கதைச்சி ஆக்களை இங்கே கொண்டு வரணும் அங்கே கொண்டு வரணுமெண்டு கதைச்சி கொண்டே தான் காலத்தை தள்ளினவங்க தருக நடைமுறையாக ஒன்றுமே செய்யலை. ஏற்கனவே அப்படி நம்பி வந்த ஆக்களும் இன்றைக்கு அலைஞ்சி திரியிறாங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிற உறவுகள்லாம் இங்கே வந்திருக்காங்க. இங்கே இருக்கிற உறவுகள் சொல்லிட்டு நீங்கள் இங்கே வராத அங்கே இருங்கன்றாங்க. நாங்கள் வந்து இங்கே கஷ்டப்படுறோம். அங்கேயாவது ஏதோ இந்தியாவில் ரேஷன் கொடுத்து இடம் கொடுத்து அது கொடுத்து ஏதோ தொழிலை செய்து சீவிக்கக்கூடிய வழி அங்கே இருக்குது. அவங்க இங்கே வந்தால் அது இங்கே இல்லை. இங்கே வந்து அரசாங்கத்தாண்டி வரையில் புலம்பெயர்ந்த 6 மந்தி ஏதும் உதவி செய்தா ஒழிய அவங்கள நாங்கள் எதனான வழி பண்ணலாமே தவிர அவங்கள கொண்டுட்டு அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லாமல் செய்கிறதுக்கு முடியாத காரியம் அது. ஏன்னா 6 நாளும் ஓராக்கள் இன்றைக்கு ஓராக்கள் வந்திருக்கே பெரிய கோடீஸ்வரனா வாரான் அவன் வாரான் இவன் வாரான் கோடிக்கணக்கில் படம் எடுக்கிறாங்க அதை எடுக்கிறாங்க இது எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே அகதியில் அந்த நிலை எங்கட வெளிநாட்டு ஆக்கள் எல்லாம் சும்மா டிவியில் கதைப்பாங்க, மீடியாவில் கதைக்கிறாங்க. அதை என்ன இதை என்ன கேள்வி கேட்குறாங்க, அதை செய்ய இதை செய்யண்டி ஒரு அந்த குறையத்தான் நாங்கள் கதைக்கிறாங்களே. இந்த பிரச்சனைகளை பற்றி கதைக்கிற நோக்கங்கள் இல்லை. எனக்கு இந்த சாதாரணமாக இந்த மீடியாவில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் ஒரு மீடியாக்காரங்கள் மீடியா ஊடகவியாளர்ன்றது நாங்கள் பிரிஞ்சிருக்கிற எல்லாரையும் உண்டாக்குறதான் மீடியாவுக்கும் முக்கியமான இதாக இருக்கும். ஆனால் இந்த ஊடகவியாளரால் தான் எல்லாம் பிரிய வேண்டிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. நான் இந்த சபையிலே சொன்னேன். உங்களுடைய அந்த அறிக்கையை நீங்கள் எனக்கு தந்திருந்தீங்களே, ஆரம்பத்தில் நான் வாசிச்சிருந்தேன். ஆனால் இன்றைக்கு இந்த நேர்காணலுடைய போக்கில் கூட நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நாங்கள் ஏதாவது விடயங்களை இல்லை நான் வந்து ஐபிசி நான் பார்க்கல. நான் நெடுக எனக்கு வேலை இதுதான். காலம்புற பேப்பர் இருப்பேன் நான் பார்ப்பேன். இந்த திருவோணமலையில் நான் ஒரு ஹெல்த் கமிட்டியில் இருக்கிறேன். அப்போ இப்போ என் காலம்புறையும் போய் காலம்புறப்போ எங்கள் லோரி எங்கே போகுது எங்கே வருது எங்கள் குப்பையில எல்லாம் பார்த்து கொண்டே வருவேன். எங்கெங்கே பிள்ளை இருக்கோ உடனே இவருக்கு வேண்டாம் இவருக்கு சொல்வேன் இந்த மாதிரி குப்பை இங்கே விதானங்கள்னு சொல்லி சில விஷயங்களெல்லாம் நான் நேரடியாகவே பார்ப்பேன். முதல்வர் இல்லாட்டியும் நான் ஆணையாளர்கிட்ட போய் சொல்வேன் இப்படி. அதனால் எனக்கு நான் ஆணையாளரோ முதல்வர்கிட்டே போகிறதில்லை. நேராக அந்த பொறுப்பில் இருக்கிற ஒரு அதிகாரிகிட்ட போய் சொல்வேன் இது என்னென்ன நடக்குதுன்னு சொன்னால் அவங்க உடனே செய்வாங்க. நாங்கள் இப்போ தற்காலிகமாக இப்போ உள்ள மக்களுக்குரியதை தான் நாங்கள் செய்ய வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். பெருசாக நாங்கள் இப்போ ஒரு டெண்டர் போட்டால் கவர்னர் சொல்கிற ஒரு நேரங்களில் டெண்டர் பழைய ரெண்டுக்கே கொடுக்க சொல்லி நாங்கள் மார்க்கெட்டுக்கு இருக்கிற கடையில் நாங்கள் கூடி கொடுக்க இல்லை அது பழைய ரேட்டுக்கு தான் கொடுக்கணும். மாநகர சபையில் மற்றாக்கள் அதிகாரம் செய்யக்கூடாதானே. இன்றைக்கி சாதாரணமாக எடுத்து பாருங்கள், திருவண்ணாமலையில் இடத்த பாருங்கள், 300 மீட்டர் கடலோர பாதுகாப்பு படைக்கும் யூரியாக்கும் கொடுத்துருக்கு. அப்போ எங்களுக்கு 300 மீட்டருங்க இடமே இல்லை, 10 மீட்டர். அங்கால கோணேஸ்வர கோயிலுக்கு போனால் அங்கால கோணேஸ்வர கோயிலேருந்து கோட்டை இந்த ப்ளே கிரவுண்ட் மட்டும் இந்த ப்ளே கிரவுண்டில் ஸ்டேஜ் மட்டும் தொல்பொருள் ஜதுகுகள் ஏதும் பித்தளை கம்பியை கண்டாலும் ஒரு சின்ன குத்து விளக்கை கண்டாலும் அது புத்தர் தோண்டி பார்ப்பாங்க. அதெல்லாம் போட்டு கயிறு கட்டி தோண்டுவாங்க. தோண்டி போட்டு அது கூட நாங்கள் கவனத்தினை செலுத்தி இருந்தோம். அதால அரசாங்கம் வந்து திட்டம் வருமானத்தை தர முடியாத நிலையிலே காணப்படுகின்ற சட்டவிரோத சில கடைகள் அங்கே காணப்படுகின்ற அந்த விடயங்களை நாங்கள் அவதானித்திருந்தோம். நாங்களும் அந்த ஆழமான நம்பிக்கையோடு இருக்கிறோம். இந்த நிலத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ் மக்கள் அதிகமாக பறந்து வாழுகிற பூர்வீக தொன்மத்தினுடைய அடையாளங்களை கொண்டிருக்கிற ஒரு நிலத்திலே நீங்கள் இங்கே எங்களுடைய நிலத்திலே வந்திருக்கிறீர்கள், எங்களுக்கு கட்டுப்படுத்த நீங்கள் வாழ வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் அழித்தல்களை கொண்டு செல்லுகிற வகையிலான செயற்பாடுகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது என்பதால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். எங்களோட சூழ்நிலையில் நாங்கள் வந்து ஒரு குற்றம் நடந்தாலும் தெரிஞ்சு அதை வெளிக்கொண்டா சரியான கஷ்டம். ஏன்னா பல காரணங்களை நான் பார்த்துருக்குறேன். ஒரு புதகுழிங்க கிண்டினவங்க நான்லாம் பார்த்தால் இரவிரவாங்க நித்திரையும் இல்லை. யூசி பக்கத்தில் ஒரு புதகுழி கிண்ணவங்க மண்டையோடலாம் அடுத்தது நான் விளையாடி கொண்டு கேட்க வந்து பார்த்து அதை நாங்கள் பார்த்துட்டு நான் ஒழிச்சேன் நான் கொஞ்ச நாள். ஏன்னா என்னையை கொண்டு பார்த்தியா இப்போ எவ்வளோ விஷயங்களெல்லாம் பயந்து வாழ வேண்டிய நிலையில் இருக்கிறோம் நாங்கள். அப்போ அதிகாரத்தில் இருந்தோட எங்களோட அதிகாரத்தை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்து கொண்டு இனிமேல் எங்களோட தமிழரசு கட்சி எங்களோட இதுகளை பற்றியும் சரியான முறையில் ஒரு தலைவரை பற்றி நீங்கள் வந்து உங்களுக்கும் ஒரு சின்ன புலனாய்வு ஆக்களை வச்சு இவர் உண்மையாக வர்த்தகரான அறிஞ்சு ஒரு அறிக்கை விடுறது நல்லதுன்று தான் நான் நினைக்கிறேன். ஏண்டா தலைவர் இப்போ முதல்வர் வந்து அந்த 6 மாத காலத்தில் அவர் நல்லதான் நான் செய்கிறேன் என்னை பொறுத்தளவில் நான் விட மாட்டேன்.
அவர் பிள்ளையா போ நானும் விட மாட்டேன், யாரும் விட மாட்டோம். இப்போ இருக்கிறார் நான் சரியான அவர் வந்து கட்சிக்கு நீண்ட கால இதரும் கட்சிக்காக உழைச்சவரும் தான். ஒரு சில பிள்ளைகள் விட்டுட்டேன்டாண்டி அதை காரணம் காட்டி அவரை நாங்கள் உங்களோட இதால் தான் சொன்னோம் அவர் ஒளிஞ்சிருக்கிறேன் ஏன் வரையிலண்டு 2-3 இதில் பார்த்தேன் நான். அப்படி போட்டால் அது மற்றவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். அவர் ஒரு முதல்வராக இருந்தாலும் இப்போ உங்களுக்கு அவரோட நிலைமை எங்களுக்கு சொல்லியிருக்கோம், எங்களோட நிலைமையை சொல்லியிருக்கோம். நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அதாவது அவரை நாங்கள் தொடர்பு கொண்டிருந்தோம், அந்த சம்பவம் இடம்பெற்ற அன்று தொடர்பு கொண்டிருந்தோம். நீங்கள் இப்போ நேரடியாக வந்து நீங்கள் அடுத்த நாள் தொடர்புகளை நாங்கள் ஏற்படுத்தி இருந்தோம். அவர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டிருந்தார். இங்கே வந்த பிற்பாடும் அவரை தொடர்பு கொள்வதற்கு நான் வந்து உண்மையாகவே நான் அவர்கிட்ட நான் எங்களோட பக்கத்தில் பிபி இருக்கேன், நான் அவர்கிட்ட சொல்லி கதைச்சி நீ மருந்த முதலீடு நீ ஆரோக்கியமே இருந்தால் தான் இந்த இது பிரச்சனையெல்லாம் இருக்கணும்னு சொல்லி ஏன்னு சொன்னால் இருக்கிறதுக்குள்ளே அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி. அதுக்கு பிறகு இந்த சபையை நடத்துறதுக்கும் எங்களுக்கு ஒரு தோதான ஆள் எங்களுக்கு இல்லை. இருக்கிறவங்களும் ஒரு சிலர் இருந்தாலும் அவர் உங்களுக்கு ஒரு இப்போ என்ன மாதிரி பேட்டி கொடுக்க மாட்டாங்க, அவருக்கு எதிராக கொடுப்பாங்க. அப்படியான ஆட்களும் இருக்கிறாங்க. இப்போ எங்களோட கட்சியில் புதுக்க வந்தவங்களுக்கு அனுபவம் உங்களுக்கு காணாது. அதால் நீங்கள் கூடுதலாக எங்களோட தமிழரசு கட்சியை பற்றி விமர்சனம் செய்கிறதையும் எங்களோட இதில் அது எங்களுக்கு கவலை. ஏன்னு சொன்னால் நேரடியாக நீங்கள் எங்களோட தலைவரை ஒரு மாநில முதல்வரை நேரடியாக நீங்கள் ஒரு ஆளை விட்டு உண்மையாக சுகம் இல்லையான்னு அறிஞ்சு நீங்கள் ஒரு அறிக்கை விட்டால் அதை நாங்கள் அவர் இல்லாமல் அவர் ஆரோக்கியமாக சிரித்து காய்ச்சி கொண்டு இருந்தேன்னு சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் நாங்கள் ஒரு சபையில் 25 மெம்பர்ஸ் இருந்தே நாங்களே ஆகவே ஒரு சிங்கள பொம்பளையை கூட சொன்னவர் இந்த முதல்வருக்கு சுகம் இல்லை, இந்த சபையை நாங்கள் நிறுத்துவோம் என்று சபை ஆரம்பத்திலேயே ஒரு 2 மணி நேரத்திலேயே ஒரு ஜேவி புள்ள சொன்னது நிப்பாட்டுவோம். ஆனால் எங்கடாக்கள் விட இல்லை, ஒரு ஆக்கப்பூர்வமான கதையும் கதைக்கிற இல்லை எங்கடாக்கள். அங்கே வந்து இந்த பாருங்கள், நாங்கள் வந்து கதைச்சோம்னா இதே சில விஷயங்கள் இந்த கேமச்சந்திரா எங்களோட அருண் இருக்க சுற்றுலாத்துறை அமைச்சர் அவரை பற்றி கூட நான் பயங்கரமாக கதைச்சேன். நான் இந்த சபையில் அவர் ஒரு மினிஸ்டராக இருக்கிறவருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது இதில் பார்க்கிங்க சாதாரணமாக ஒரு 10,000 பிள்ளைகள் படிக்குது ஒரு பள்ளிக்கூடத்தை. 5 பள்ளிக்கூடம் சுற்ற வர இருக்குது. 10,000 பிள்ளைகள் படிக்குது. 10,000 பிள்ளைங்களும் பள்ளிக்கூடம் விட்டால் எதால் போகிறது? 10 கார் நிற்கும் அந்த அவங்களோட டிஸ்பென்சரிக்கு முன்னுக்கு. வாகனம் எல்லாம் ஸ்டக் ஆகிரும், போயிடாது. சபையில் கதைச்சேன் நான். அப்போ சபையில் காய்ச்சேன் நான். அவர் ஒரு மினிஸ்டருக்கு தெரியாதா இதில் ஒரு வாகனம் விடக்கூடாது, நாங்கள் பார்க்கிங் இருக்காங்க முத்தவழிக்கு முன்னுக்கு, அங்கேயே விட இல்லை. டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அங்கே தான் வருவாங்க. வேணுமெண்டா இப்போ 2 மணிக்கு வாங்க, நாங்கள் காட்டுற மீடியா, நீங்கள் மீடியா எடுத்துகிட்டு போங்க என்ன சொன்னால். அப்போ அதுக்கு முதல்வர் சொன்னோம் நாங்கள் அதை சிநேகபூர்வமாக கதைப்போம்ட்டு. நான் சொன்னேன் சிநேகபூர்வமாக கதைக்கிறதுக்கு இங்கே வர இல்லை, சட்டபூர்வமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நான் காய்ச்சேன். நான் முதல்வர் என்றாலும் இங்கே தான் நான் அவர் உங்களுடைய அந்த பயணங்கள் சேவைகள் தொடர வேண்டும் என்கிற அந்த வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு நிறைவாக வழங்கி கொண்டு இந்த நிலத்தை பாதுகாப்பதற்கான பணியிலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்பதுதான் எல்லோருக்குமான விருப்பமாகவும் இருக்கிறது. மிக்க நன்றி. ஒரு சிறப்பான நேர்காணலை இன்றைக்கு நாங்கள் நிகழ்த்த இருக்கிறோம். நன்றி. நன்றி. சிறப்பு நேர்காணல் வழியாக இன்றைக்கு நாங்கள் இணைந்திருந்தோம். இதே போன்று சந்திக்க வேண்டிய இன்னும் ஒரு விருந்தினரோடும் சமகாலத்திலே பேசப்பட வேண்டிய இன்னும் ஒரு விடயத்தோடும் சந்திக்கலாம்.